வந்து என் காலை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போயும் போயும் இவங்க கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்ல? பொன்னி, என்னம்மா அப்படி பேசுற? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சரியா போற நேரத்துல நீ எல்லாத்தையும் வந்து குழப்பறிய. என்னது? நான் குழப்பறேனா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். உங்க குடும்ப பிரச்சனை தீரலன்னா அதுக்கு எங்க அத்தா அசிங்கப்படணுமா? எந்த ஒரு நியாயம் இது? பொன்னி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நல்லதோ கெட்டதோ இதை இதோட முடிச்சுக்கலாம். என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மன்னிப்பு கேக்குறது ஒரு நல்லவங்க கிட்டன்னா நானும் சரின்னு சொல்லுவேன். ஆனா இவங்க எந்த மாதிரி ஆளுன்னு தெரியும்ல உங்களுக்கு? கொஞ்ச நஞ்ச தப்பா பண்ணிருக்காங்க இவங்க. ராசாத்திக்கு இவங்க பண்ணாத கொடுமையே கிடையாது. ஏய், மரியாதையா பேசுடி, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஏய், உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? நல்லா இருக்கிற குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவ நீ. உன்னை எல்லாம் வெறும் கையால அடிச்சிருக்க கூடாது, விளக்கு மாத்த எடுத்து அடிச்சிருக்கணும். பொன்னி, என்ன பொன்னி பொன்னின்னு? உன் கத்தல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ எல்லாம் கொஞ்ச நஞ்ச அட்டுழியமா பண்ணிருக்க. பொன்னி, மறுபடியும் சொல்றோம், தேவையில்லாம முடிய போற பிரச்சனையை கலப்பாத. ஓஹோ, அப்படியா? அன்னைக்கு ராசாத்தி காணாம போனப்போ நாங்க அமைதியா தான் இருந்தோம். அவளை பத்தி தப்பா பேசினது யாருங்க? தோ இவதானே. அந்த மாதிரி பேசினா எந்த அம்மாக்கு தாங்க கோபம் வராது? எல்லா கேடுகிட்ட வேலையும் பண்ணது இந்த மரகதம். ஆனா மன்னிப்பு கேக்குறது ஏன் அத்தையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை கால்ல விழறதுக்கு எங்க அத்தைக்கு தலை எழுத்தா என்ன? ராசாத்திய தப்பா பேசினதுக்கு இவளை ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்புறம் இந்த மேராமினிக்கு கால்ல நான் விழ சொல்றேன். இன்னொரு வார்த்தை எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுன செவிலு பிஞ்சிரும்.
பாத்தீங்களா? இந்த பொம்பளைக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவங்க எப்படி அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மங்க இப்படி அவசரப்பட்டுட்டியே. பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அக்காவை மேனா மினிக்கு அது இதுன்னு அசிங்கமா பேசிட்டு இருக்கா, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னத்த எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்க மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். அவங்க என்னையே அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பணத்திமிரு. போதும் அத்தை, எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் ஏன் அத்தை உயிரோட இருக்கணும்? நான் போறேன் அத்தை. ஆனா என் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் தானே எழுதி வச்சுட்டு செத்து போறேன் பாருங்க. இந்த மொத்த குடும்பத்தையும் கூண்ல ஏத்தாம விட மாட்டேன் பாருங்க. பாருங்க என்ன பண்றேன்னு. பொன்னி, பொன்னி சொன்ன கேளு. வேண்டாமா பொன்னி, பொன்னி. இவங்களுக்காக பேச வந்தேன் பாரு. இப்படி எல்லாம் அவமானம் பண்ணோன்னு என் தலையில சொன்ன கேளு. பொன்னி நில்லுமா. பேசாதீங்க அத்தை, நான் சாக போறேன். ஐயோ, நான் சொன்ன கேளு பொன்னி. ஏய் பொன்னி, வேணாம் பொன்னி. என் கால்ல வலிக்குது பொன்னி. வேண்டாம் பொன்னி, சொன்ன கேளு. நான் சொன்னல இதெல்லாம் நாடகம் தானே. நான் முன்னாடி போய் மன்னிப்பு கேக்குற மாதிரி கேக்குறேன், நீ பின்னாடியே வந்து டிராமா பண்ணுன்னு மாமியாரும் மருமகளும் பேசி வச்சுட்டு வந்திருக்காளுங்க. இந்த குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம். இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. நான் வந்த பாரு, என்ன சொல்லணும்? அவ சத்தியமா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா. நானும் அவ மன்னிப்பு கேட்காம இந்த பிரச்சனையை விட போறதில்ல. தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. விடுமா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அந்த ஆண்டவன் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். ஏய் பொன்னி, நில்றி. ஏய் பொன்னி, சொன்ன கேளு. போங்க அத்தை, என்னை தடுக்காதீங்க. ஏய் பொன்னி, சொல்றது கேளுடி. விடுங்க, நான் போய் சாவுறேன். இதுக்கு மேல வாழ்ந்து எனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஏய் பொன்னி, சொல்றது கேளு. ஐயோ, வேணாடி. தடுக்காதீங்க, நீங்க போங்க. என்ன இவ இப்படி பண்றா? பொன்னி, நீங்க போங்க அத்தை, என்னை விடுங்க, நான் சாகுறேன். இதுக்கு மேல எதுக்கு உயிர் வாழணும் நானு? ஏய் பொன்னி. ஏய் பொன்னி, சொல்றது கேளுடி. விடுங்க, நான் போய் சாவுறேன். பொன்னி. ஏய் பொன்னி, ஏய் பொன்னி, என்ன பண்ற நீ? பைத்தியமா பிடிச்சிருக்கு. சொல்றது கேளு. அத்தை, போதும் அத்தை, அவமானப்பட்டதெல்லாம். அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா கிழக்கிரியா போச்சு. ஆள் ஆளுக்கு கை நீட்டுறாங்க. இப்படி அடி வாங்கி அவமானப்படணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு நான் செத்தே போயிடலாம் அத்தை. என்ன விடுங்க, நான் சாகணும். ஏய் வேணாம் பொன்னி. நடந்த விஷயத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எதுக்கு சாகணும்? நான் செத்தேன்னா என் சாவுக்கு அந்த குடும்பம் தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கு பின்னாடி அவங்க மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும்ல. அவங்க அசிங்கப்படுவாங்கல்ல. எனக்கு அது போதும் அத்தை. ஏய், அதுக்காக நீ சாகணுமா பொன்னி? என்ன அடிச்சது கூட பரவாயில்ல அத்தை. நீங்க போய் அந்த மரகதம் கால விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க பாருங்க, அதுதான் அத்தை என்னால தாங்கிக்க முடியல. விடுங்க அத்தை, நான் குதிக்க தான் போறேன். சொன்ன கேளு. நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. போய் சொல்லாதீங்க.
அத்தை தாங்க முடியல அத்தை, என்ன விடுங்க அத்தை, நான் சாகுறேன் அத்தை. ஏய் பொன்னி, நான் உண்மையா சொல்றேன், மன்னிப்பு கேட்கல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். சத்தியமாடி. சரி, நீங்க மன்னிப்பு கேட்கல, அப்ப ஏன் மேலயும் இலக்கியா மேலயும் சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் நான் நம்புவேன். உன் மேலயும் இலக்கியா மேலயும் நான் சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கல. நம்பு பொன்னி. வா போலாம். நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன்ல, வா போலாம். நீங்க மன்னிப்பு கேட்கல. கேட்கல பொன்னி. இதுக்கப்புறம் கூட நீங்க கேட்கவே கூடாது. அவங்க என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கும் நீங்க அந்த மரகதத்தை அடிச்சதுக்கும் சரியா போச்சு. நீங்க எந்த காரணத்தை கொண்டு மன்னிப்பு கேட்க கூடாது. சரி பொன்னி, நான் கேட்கல. வா போலாம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல பொன்னி, அங்க அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும்? அங்க போய் சமாதானமா 4 வார்த்தை பேசிட்டு போலாம். இத பாருங்க அத்தை, மரியாதையா நம்ம வீட்டுக்கு வாங்க, இல்லனா என்ன விடுங்க அத்தை, நான் சாகுறேன். ஏய் சரி வா, நம்ம வீட்டுக்கே போலாம். ஐயோ, இது எந்த மூட்ல இருக்குன்னே தெரியலையே. லூசு, திடீர்னு எதையாவது தூக்கி அடிச்சாலும் அடிச்சிரும். பார்த்து பதமா தான் பேசணும். பாப்போம். அத்தை, என்ன கண்மணி? ஆஹா, லூசு நல்ல மூட்ல தான் இருக்கு. அத்தை, சொல்லு கண்மணி. என்னத்த, நான் பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நீங்க ஒரு டிராமா போட்டீங்க, ஆனா அவங்க அதுக்கு மேல ஒரு டிராமாவை போட்டாங்களே. அவங்கள நீங்க சும்மா விட்டுருக்க கூடாது அத்தை. எதையாவது பேசி அவங்கள உங்க கால்ல விழ வச்சிருக்கணும். அந்த பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசினா? அவளை நீங்க சும்மா விட்டுருக்க கூடாது. கவலைப்படாத கண்மணி, இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா என்கிட்ட சிக்குவாங்க. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. நான் குறி வச்சிட்டேன்னா அது என்னைக்குமே தப்பாது. இந்த மாதிரி வக்கனையா பேசுறதுக்கு தான் நீ லாய்க்கு. கண்டிப்பா அவங்க என் கால்ல விழுவாங்க. நீ காத்திரு கண்மணி, நான் விழ வைக்காம விட மாட்டேன். சரிங்க அத்தை. உங்க அம்மாவை எனக்காக ஒரு வேலை பண்ண சொல்றியா? சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறாங்க? நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. அத்தை, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க அம்மா எப்படி அத்தை செய்வாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது கண்மணி, அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அத்தை, இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் எங்க அம்மாக்கு பிடிக்காது. கண்மணி, கொஞ்சம் எனக்காக உங்க அம்மாவை பண்ண சொல்லுமா? நீயா ராசாத்தி அம்மாவை உன் கால்ல விழ வைக்க போற? அதுக்கு முன்னாடி உன்னை எப்படி நான் கெஞ்ச வச்சேன் பாத்தியா? எங்க அம்மாக்கு இதெல்லாம் கை வந்த கலை. கண்மணி, சொல்றியா கண்மணி? சரிங்க அத்தை, நான் சொல்லி பாக்குறேன். ஆனா எங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது கண்மணி.
நான் இருக்கேன்ல. சரிங்க அத்தை, நான் பண்ண சொல்றேன். ஹ, இது மட்டும் நடக்கட்டும். செண்பகம் மட்டும் இல்ல, அந்த பொன்னியையும் என் கால்ல விழ வைக்கிறேன். செண்பகம், செண்பகம். ஆமா வாங்க உட்காருங்க. அம்மா இல்லையாப்பா? ஆமா இருக்காங்க, நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. என்ன ஜர்க் ஆகுறீங்க? என்ன இந்த பக்கம் ஏதாவது வம்பிழுக்க வந்தீங்களா? ஏய் பொன்னி, என்ன இது? பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. விடுங்க, பொன்னிய பத்தி தெரியாதா? வாய் துடுக்கா பேசுவா, ஆனா மனசுல ஒண்ணும் இருக்காது. சொல்லுங்க கோகிலா. ஒண்ணு இல்ல செண்பகம், நீங்க 2 பேரும் பாரியையா வீட்டுக்கு போனீங்கல்ல, என்ன நடந்துச்சு? ராசாத்தி எப்படி இருக்கா? கண்மணி எப்படி இருக்கா? ஆமா, நல்லா போனோம். அங்க போய் நாங்க யாரையும் பார்க்க கூட இல்ல. சும்மா இரு பொன்னி. நீங்க வாங்க உட்காருங்க. அது ஏன் கேக்குறீங்க? அங்க போனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்னு ஆயிப்போச்சு. வேற என்னத்த சொல்றது கோகிலா? என்னாச்சு? சரி செண்பகம், கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் காலப்போக்குல சரியா போயிடும். ஆமா செண்பகம், ராசாத்தி எங்கேயோ காணாம போயிட்டான்னு கண்மணி சொன்னா. எங்க போனாளாம்? ஏன் ராசாத்தி போன விஷயத்த சொன்னவ எங்க போனான்னு சொல்லலையோ? சும்மா இரு பொன்னி. அவளுக்கு எங்க போனோம், யார் கூட போனோங்கிற சுயநினைவே இல்ல. பாவம், ராசாத்தி திரும்ப கிடைச்சதே தெய்வ புண்ணியம்தான். பொன்னி, குடிக்க ஏதாவது கூட. பொன்னி, கொஞ்சம் டீ போடு. இதுக்கு டீ வேற. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு செண்பகம். நீ ஒண்ணு பண்ணு, நல்ல ஜோசியரா பார்த்து ராசாத்தி ஜாதகத்தை காமி. அவர் என்ன ஏதுன்னு சொல்வார்ல. பார்க்கணும் கோகிலா. கபிலா, கபிலா. இவன் எங்க போனான்னு தெரியல. மாடு வேற கத்துது, தண்ணி வைக்கணும். அம்மா, மாட்டுக்கு நான் தண்ணி வச்சிடறேம்மா. வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பு. கொஞ்சம் இருங்க, நான் மாடுக்கு தண்ணி வச்சு சொல்றேன். என்னங்க? இந்த டவல் எங்க வச்சிருக்க? பின்னாடி கொடியில காயுதுங்க. அப்படியா? சரி விடு.
பையில என்ன இருக்கு? எதுக்கு கண்மணி இங்க வைக்க சொன்னா? ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது.